வணக்கம் மக்களே. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போயிருக்கோம்? ஸ்டாலுக்கு தான். வாங்க இன்னைக்கு ஒரு நல்ல ஷாப்பிங் போகலாம். உள்ளே போகும்போதே விநாயகர் சூப்பராக இருந்தார். ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே கடவுள் தானே முதல் கடவுள் போயாச்சு. குஞ்சி குஞ்சி வரவா அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்டேட்டை விட்டு போய் வாங்கவே முடியாது. ஸோ நம்ம ஒரு ஸ்டால் போது தான் நம்ம ஸ்டாலில் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நமக்கு பிடிச்ச ஐட்டம் அங்கே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது மணலில் செஞ்ச ஃபோட்டோ ஃப்ரேம் ஈஸ்வரனே கையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ப்ளசன்டபுளாக ஃபீலிங் இருந்தது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நம்ம ஒரு எக்ஸிபிஷன் போனால் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகாவில் மைண்ட் தெரப்பி பண்ணுவாங்க இல்லையா, இந்த ரிலாக்ஸிங், இந்த மெடிடேஷன் இருக்குது, கரெக்டாக சொன்னால் அதுதான். ஸோ அதெல்லாமே இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பனாரசி சுடிதார்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் கலம்காரியில் இருந்தது. ஸோ எல்லாமே குவாலிட்டியாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து பங்கல்புரி சாரீஸு. ஸோ உங்களுக்கு ஒன்று வேரியேஷன்ஸ் இருந்தது. எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாமே அங்கே சாரீஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்கெயின் பண்ணிங்கனாலும் அவங்க வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஏகப்பட்டது இருந்தது. இதெல்லாமே நல்லா இருந்தது. இந்த டாப்ஸ் எல்லாமே இதெல்லாமே லேட்டஸ்ட்டு டாப்ஸு. இது 81 ஸ்டால் ரொம்ப நல்லா இருந்தது. அதில் கலெக்ஷன்ஸுமே கலர்ஃபுல்லாக இருந்தது. இந்த கூடெல்லாம் வந்து அருமையாக இருந்ததுங்க. இதெல்லாம் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கும்போது ரொம்ப நம்மளை வந்து எப்போயுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. அந்த வீட்டில் எப்போயுமே அந்த பொருள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் ஐட்டம்ஸ் அது. அப்புறமேல நிறைய சாரீஸ் இருந்ததுங்க, ஏகப்பட்ட வெரைட்டிஸ். ஏன்னா இப்போ வந்து நார்த் சைட் போயிட்டிங்கனாலே பெண் கலம்காரி அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப் சாரீஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை உடனில் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வாயிலேருந்து புகை வருது. அதுக்கப்புறம் வந்து பிராஸ் ஐட்டம்ஸுங்க. இந்த பிராஸ் ஐட்டம்ஸில் வந்து எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது தெரியுங்களா. ரொம்ப அழகான நடராஜர் சிலை எல்லாமே இருந்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேம்பு இது நீமில் செய்கிற இந்த மாதிரிலாம் இருந்தால் சமைக்காதவங்க கூட வந்து சமைச்சிடலாங்க. அவ்வளோ அழகாக வெரைட்டிஸாக வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரியான சாமான்கள் வாங்கி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அங்கே வந்து பிஸ்கெட்ஸ் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னலாக வந்து இந்த தஞ்சாவூர் இந்த செட்டிநாடு டைப்லலாம் அந்த பாத்திரம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, அது எல்லாமே அங்கே அவைலபிள் இருந்தது. இதெல்லாமே அந்த கல்லில் செய்கிறது. இதுதான் அந்த பிராஸ் ஐட்டம் சொல்லியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. யாருக்கெல்லாம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இப்போ வீடு வந்து நீங்கள் புதுப்பிக்கிறீங்களோ இல்லை புதுசாக கட்டுறீங்களோ அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி வைக்க ரொம்ப